நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டினுடைய ரொம்ப புனிதமான தினம். மாசானாம் மார்கசீர்ஷோகம், பாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த 108 வைஷ்ணவ கோவில்கள்லையும் இன்னையிலேருந்து 10 நாள் முன்னாடி பகல் 10ன்னு உற்சவம் ஆரம்பிப்பாங்க. நம்மாழ்வாருடைய பாடலெல்லாம் ஓதுவாங்க. நம்மாழ்வாருடைய திருவுருவ சிலையை எழுந்தருளை பண்ணுவாங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல், வைகுண்டத்தினுடைய வாசல் திறக்கும். அப்புறம் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் வரதராஜ கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயம் எல்லாம் ஜே கேட்டோம்னு நம்ம கேந்திர வாசல் வரையும் அந்த கியூ நிற்கும். அவ்வளோ நல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ண வருவாங்க. அதனால் ரொம்ப புனிதமான மார்கழி மாதத்தினுடைய மிக உச்ச நாள். அந்த ஆண்டாளுடைய பாடல்களை எல்லாரும் ஓதுவாங்க, ஊர்வலமாக வருவாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பேர் விரத உபவாசம் பட்னி இருப்பாங்க, அல்லது அந்த அரிசி கோதுமை இல்லாத உணவு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப புனிதமான நாள். இன்றைக்கு வைஷ்ணவர்களுடைய 108 திருப்பதியை பற்றி நினைக்கணும், 12 ஆழ்வார்களை பற்றி நினைக்கணும். பேயாழ்வார், பொய்காழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், மதுரகை ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களும் அந்த 4000 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதில் திருவரங்கத்து அமுதனார்னு ஒருத்தர், அவர் ராமானுஜரை பற்றி பாடின 108 அந்த திருவரங்கத்து அந்தாதி அப்படிங்கிற பாட்டையும் இந்த 4000ல் சேர்த்துருக்குறாங்க. இந்த 4000ல் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி பாடின அந்த கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற 10 பாடல்கள், அப்புறம் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜரை பற்றி பாடின இந்த 118 பாட்டு மட்டும்தான் இறைவனை பாடாமல் மனுஷனை பாடினது. அப்போ இவங்கள்லாம் எவ்வளோ பெரியவங்கன்னு நாமே கணக்கு போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த 100 தலங்களையும் நம்ம 108 தலங்களையும் பார்க்கணும். அதில் ஒன்று பார்க்கடல், அது ஒன்று பரமபதம். அதை தவிர 11 தலங்கள் வட இந்தியாவில் இருக்குது. 22 தலங்கள் தொண்டை மண்டலத்தில், காஞ்சிபுரம், சென்னை அந்த மாவட்டங்களில் இருக்குது. 2 திருவகீந்திரபுரம், திருக்கோவிலூர், அது நடுநாட்டில் இருக்குது, கடலூர் மாவட்டத்தில். 40 சோழ தேசத்தில் இருக்குது, ஸ்ரீரங்கம் முதல் தில்லை சித்திரக்கூட்டம் வரை. 18 பாண்டிய நாட்டில் இருக்குது, அது திருக்கோஷ்டியூரில் திருமையத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி வரை 18 பாண்டிய தேசம், 13 கேரளா மலையாள தேசம், 13 18 31, 31 40 71, 71 2 73, 73 22 95, 95 2 97, 97 18 108 தலங்கள் நம்ம ஒவ்வொன்றையும் பேரை சொல்லி ஜபம் பண்ணணும். அப்போ 108 திருப்பதியும் தரிசனம் பண்ணினா புண்ணியம். எல்லாத்துக்கும் மையம் ஸ்ரீரங்கம். ஆகவே இன்றைக்கு திருமாலுக்கு ரொம்ப உகந்த நாள். இன்னும் கொஞ்ச நாளில் திருவாதிரை நட்சத்திரம் வரும். அது தில்லை சிற்றம்பரம் நடராஜருக்கு ரொம்ப உகந்த நாள். அது கொடி ஏறியாச்சு. அப்போ ஆனித்து அந்த திருவாதிரை அன்னைக்கு அந்த தில்லை சிற்றம்பரத்தில் ரொம்ப ரொம்ப புனிதமான நாள். அங்கே அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. திருவாதிரை களி எல்லா இடத்துலையும் சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட அந்த மாசானாம் மார்கசீர்ஷோகம் கட்டாயம் திருப்பாவை திருவம்பாவை 2 எல்லாரும் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த புனிதமான மாதத்திலே கடவுளுடைய சொந்த பூமி என்று நினைக்கக்கூடிய அந்த கேரளத்தினுடைய ஆலயங்களையும் அதனுடைய பண்பாட்டையும் மனித குலத்திற்கு கேரளம் மாற்றிய தொண்டையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். திருவனந்தபுரத்துக்கு வடக்கே சிவகிரி புகழ்பெற்ற கடற்கரையாகும். இங்கே தான் வர்க்கலை என்று ரொம்ப அழகான ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கின்றது. அந்த சிவகிரி தான் நாராயணகுருவினுடைய அந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்புக்கு அது உலகம் முழுக்க இருக்கு. அது இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு, சென்னையில் பல இடங்கள்ல இருக்கு. நல்ல ஸ்கூல் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க, கோயில் செய்கிறாங்க. அந்த கோவில்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். நாகர்கோவில் கொட்டாரில் அந்த ஈழவர்கள் நிறையா இருக்கிறாங்க.
அதனால அங்கே ஒரு சிவன் கோவில், அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பக்கம் போனாலே அந்த கோயிலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும். அவ்வளவு தூய்மையாக இருக்கும் அந்த கோவில். ஆகவே அந்த நாராயணகுருவினுடைய தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பினுடைய தலைமையகம் சிவகிரி என்று இருக்கிறது. அது திருவனந்தபுரம் மாவட்டத்திலேயே வரும். இங்கு நாராயணகுருவின் சமாதி இருக்கின்றது. நாராயணகுரு அவர் அடக்கமான போது அங்கதான் அவரோட சமாதி வச்சிருக்கிறாங்க. அங்க சரஸ்வதிக்கு ஒரு அழகான ஆலயம் அவர் கட்டியிருக்கிறாரு. சரஸ்வதிய அவருடைய பண்பாட்டில் சாரதா தேவின்னு சொல்லுவாங்க. சாரதா தேவி அப்படின்னாக்கா சரத்காலம், குளிர்காலத்துல வழங்கப்படுகின்றவள் சாரதா, சாரதாராத்யாம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க. குளிர்காலத்துல பராசக்தியை வழிபடுகின்ற அந்த சரத் நவராத்திரி என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வர போறத வசந்த நவராத்திரி என்று சொல்லுவார்கள். அந்த குளிர்கால நவராத்திரி ரொம்ப புகழ்பெற்றது. சிவகிரி மலை உச்சி ஆசிரமத்தில் நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகத்தின் தலைமையகம் உள்ளது. இவ்வூரில் திரு ஆம்பாடி ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலும் புகழ்பெற்றது. ஆனா இந்த ஈழவ சமுதாயம் இருக்குல்ல, அது கேரளத்துல ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப பெரியவங்க. அப்புறம் நாயர் சமுதாயம், இவங்களும் கேரளத்துல ரொம்ப பெரியவங்க. அங்க கேரளத்துல இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இந்த நாயர் சமுதாயம், நாயர் சர்வீஸ் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப புகழ்பெற்ற சர்வீஸ் ஸ்தாபனம். அதுக்கப்புறம் அந்த நாயர் சர்வீஸ் சொசைட்டியோடைய தலைவராக இருந்த மன்னர் பத்மநாபன் அப்படிங்கிறவரை தான் ஏக்நாத்ஜி விவேகானந்த ராக் மெமோரியல் கமிட்டியினுடைய பெரிய தலைவராகலாம் வச்சிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய நினைவு குறிப்புகள்லாம் நம்ம கேந்திரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈழவர் சமுதாயத்துக்கு ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம். கேரளா பாலிடிக்ஸினுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த நாயர்களையும் ஈழவர்களையும் எப்ப பார்த்தாலும் அரசியல்வாதிகள் பிரிச்சு 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 வச்சு அவங்க ஒண்ணு சேரவே விட மாட்டாங்க. அந்த நாயர்களும் ஈழவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு கேரளாவே இந்துக்கள் கையில தான் இருக்கும். இப்ப கேரளத்துல இந்துக்கள் மூன்றாந்தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த அரசியல்வாதிகள் இந்த நாயர்களையும் ஈழவர்களையும் பிரிச்சு 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 அவங்க ஒண்ணு சேர விடாம அடிக்கிறாங்க. அதனால அந்த துரதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் ஈழவ சமுதாயத்திலேயே அந்த நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் ரெண்டா பிரிஞ்சு, ஒன்று புரோ ஹிந்து, ஒன்று புரோ கம்யூனிஸ்ட் அப்படின்னு எல்லாம் வந்தது. அப்படியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய சண்டையெல்லாம் நடந்தது, வேற விஷயம். அந்த நாராயணகுரு அவர் ரொம்ப புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி. அவரை மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் டாகூரும் சந்தித்து எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி என்று அவரை ரொம்ப புகழ்ந்து பாட்டியிருக்காங்க. நாராயணகுருவுக்கு சம்ஸ்கிருதம், தமிழ், மலையாளம் எல்லா லாங்குவேஜும் வரும். திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஈஷாவாசிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறாரு. நாராயணகுருவுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்றது. அப்படிப்பட்ட அவர் அருவிக்கரைங்கிற ஊரில் ஒரு அழகான சிவாலயத்தை உண்டாக்கினாரு. அதெல்லாம் இப்போ பூஜை நல்லா நடக்குது. ஓஹோன்னு இல்லை அப்படின்னு நண்பர்களை விசாரிச்சேன், சொன்னாங்க அவ்வளோ நல்லா இல்லை இப்போ அந்த அமைப்பு அப்படின்னு. இருந்தாலும் நாராயணகுரு இந்த ஈழவ சமுதாயத்தினுடைய பெருமையில ரொம்ப புகழ்பெற்றவர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பால்பு என்று ஒரு டாக்டர். அந்த டாக்டர் விவேகானந்தர்கிட்ட போய், சாமி எங்களுக்கு தீட்சை கொடுங்க அப்படிங்கிறாரு. விவேகானந்தர் சொன்னாரு, நான் உனக்கு தீட்சை கொடுத்தேன்னா உங்க ஈழவ சமுதாயத்துல மா மேதைகள், மா மனிதர்கள், தெய்வீக புருஷர்கள் இல்லைன்னு ஆயிடும்பா, அதனால நீ போய் அவங்கள்ட்டயே வாங்கிக்க அப்படிங்கிறாரு. பால்பு ஸ்ரீநாராயண குருவிட்ட தீட்சை வாங்குறாரு. அப்ப ஸ்ரீநாராயணகுருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆசிரமத்தை கொஞ்ச நாளைக்கு பால்பு தான் பார்த்துக்கிறாரு. அப்ப குமாரநாசான் அப்படின்னு ஒரு பெரிய கவிஞர், கேரளத்துல ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் இந்த நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகத்தின் சார்பிலே விவேக உதயம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. பாருங்க, அந்த பேரே அவங்களுக்கெல்லாம் விவேகானந்தர் பேர்ல என்ன மதிப்புன்னு காட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பால்பு டாக்டர் இருக்காரு, இந்த பால்பு டாக்டருக்கு ஒரு மகன் இருந்தார், நடராஜ குருன்னு. அவர் இங்கிலாந்துல போய் சோர்போர்ன் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி, ரொம்ப புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற பிரெஞ்சு யூனிவர்சிட்டி,
அங்க போய் படிச்சுட்டு வந்தாரு. ஒரு பெரிய பிலாசபர், பகவத்கீதைக்கு ரொம்ப பிரமாதமான உரை எழுதியிருக்கிறார். அந்த நடராஜ குரு வந்து நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகத்தினுடைய அந்த தலைமை பதவியை ஏற்கிற வரலையும் இந்த குமாரநாசான், டாக்டர் பால்பு, இந்த மாதிரி கிரகஸ்தர்கள் தான் அந்த அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாராயணகுரு வந்து அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. அந்த நாராயணகுருவுக்கு ஒரு சிஷ்யர் நித்திய சைத்தன்ய யத்தின்னு பேரு. 120 புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. மகா மேத. தமிழ்நாட்டில் ஃபெர்ன்ஹில் என்று ஊட்டியில் ஒரு இடத்துல வந்து அவர் வாழ்ந்தார். அவர் வந்து மாண்டூக்கு உபநிஷத்துக்கு ஓங்காரத்தை பற்றி எழுதின விளக்கத்தை படித்து தமிழில் விவேகவாணியில் போடுகின்ற வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சது. அப்படிப்பட்ட மகா மேதை அந்த நித்திய சைத்தன்ய யதி. அந்த நித்திய சைத்தன்ய யதியினுடைய சீடர் தான் ஜெயமோகன் என்று ஒரு பெரிய எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க. 100கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் வாங்காத பரிசு கிடையாது. ரொம்ப தலை சிறந்த எழுத்தாளர். மகாபாரதத்தை ஒரு கதை வடிவில் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அண்மையில பொன்னியின் செல்வன் ஒரு சினிமா வந்தபோது அதுக்கு வசனங்கள்லாம் அவர் தான் எழுதினாரு. பெரிய மேதை அவர். அவருடைய விஷ்ணுபுரம் என்ற நாவல் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. அந்த ஜெயமோகன் வந்து இந்த நித்திய சைத்தன்ய யதியினுடைய சிஷ்யர். இப்படி இந்த ஸ்ரீநாராயண குருவினுடைய அந்த சிஷ்ய பரம்பரை ரொம்ப அறிவிலும் ஆன்மீகத்திலும் மனித நேயத்திலையும் ரொம்ப புகழ்பெற்றது. அந்த பால்பு வந்து ஈழவர்களுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நிவேதித்தினுடைய துணையோட சொந்த செலவுல இங்கிலாந்து போய் இங்கிலாந்துல அரசுகிட்ட பேசி, இதெல்லாம் சுதந்திரம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1910 அந்த வருடங்கள்ல, நிவேதிச்சா 1911 இறந்து போனாங்களே, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். போய் ஈழவர்களுக்கு கேரளாவில் அரசு வேலை, படிக்கிறதுக்கு அனுமதி, இப்படி ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்பதில் இந்த பால்பு டாக்டருக்கும் அவருக்கு பின்னாடி ஒரு துணையா இருந்த நிவேதிதாவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த நாராயணகுரு இயக்கம் அவ்வளவு புகழ்பெற்றது. வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல அந்த டெம்பிள் என்ட்ரி, அதுக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ள போவதற்கு அனுமதி பெறுவதற்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டம், வைக்கம் போராட்டம் என்றெல்லாம் நடந்தது. அதுலெல்லாம் நாராயணகுருவனுடைய இயக்கம் ரொம்ப இன்றைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா தெரிகிற பல விஷயங்கள் இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஒரு கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல, இவன் போகலாம் அவன் போகக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் வம்பு பண்ணிருக்கிறாங்க. அத்தனையும் மீறி பக்தியோட கோயிலுக்குள்ள போய் அவங்க இவ்வளவு பணி செஞ்சிருக்கிறாங்க. நாராயணகுரு 28/1856 பிறந்து 20/9/1928 சமாதி அடைந்தார். அப்ப 44, 28, 72 ஆண்டுகள்ல கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம பிரம்ம ஞானத்தை கடையனுக்கும் கடை தேற்றம்னு காந்தி சொன்னார, அந்த மாதிரி கடைசி மனிதனுக்கும் அவருக்கு கொண்டு வரணும். தமிழ்ல கவிதை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஈஷாவாசிய உபநிஷத்தை தமிழ மொழிபெயர்த்திருக்கிறாரு, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மகா பெரிய ஆன்மீக மேதை. அவரை மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும் பார்த்து அவரை ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாராயண குருவை பத்தி ஒரு தனி சொற்பொழிவே நம்ம இந்த சீரீஸ்ல வச்சிருந்தோம். 1912ஆம் வருடம் சாரதா தேவி கோயிலை கட்டினார். சாரதாங்கிறது சரஸ்வதி கல்வி தெய்வம் இல்லையா, அவங்களோட கோயிலை நாராயணகுரு கட்டினார். அவர் பிறந்த நாளும் சமாதி நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கேரளத்தின் அரசியலில் ஈழவர்கள் நாயர்கள் முக்கியமான சக்தி ஆவார்கள். ஆனா அவங்கள பிரிச்சு 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 ஒண்ணு சேர விடாம இந்த அரசியல்வாதிகள் சமுதாயத்தை பிளக்கிறாங்க. கேட்டாக்க ஒத்துமைன்னு பேசுவாங்க, வேற்றுமையில் ஒற்றுமைம்பாங்க. அங்க வேற்றுமையை பத்தி பேசுற அளவுக்கு ஒற்றுமையை பத்தி பேச மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ஹிந்துக்கள் அப்படின்னா ரொம்பவே குறி. 4 ஹிந்துக்கள் ஒன்று சேர்ந்தா அவங்களுக்கு வாய் தெரியும். நான் கேட்டேன், தமிழ்நாட்டில் 39 பிற்படுத்தப்பட்ட பட்டியலின அந்த ஹரிஜன்னு சொல்றாங்களே, அவங்க இருக்காங்க எம்எல்ஏ, நீங்க எப்பாவது ஒன்னா உட்காந்து
நம்ம ஜாதிக்காரங்களுடைய மேன்மையை பத்தி எண்ணுவீங்களா அப்படின்னு நான் அன்பர்களை கேட்டேன். அவங்க சொல்றாங்க, சார் எங்களை ஒழு சேரவே விட மாட்டாங்களா சார், எங்களை பிரிச்சு 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 தான் சார் அரசியலே நடக்குது. அதனால நாங்க எங்க போனாலும் எங்க கட்சிக்காரன் பின்னாடியே வந்துருவான், எங்கேயாவது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்களோ. ஏன்னா தமிழ்நாட்டில் 39 எம்எல்ஏ, இந்தியாவில் 95 எம்பி அந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க. 35 36 வச்சுக்கிட்டு தேவகவுடாவும் இந்திர குமார் குஜராலும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. 96 பேர் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? ஆட்சியே அவங்க கையில தானே இருக்கும். அதனால இவங்க ஒன்று சேராம அடிக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு அரசியல் துர்நடத்தை. எது அவங்க ஒன்று சேர்ந்தா அவங்க என்ன பண்ண போறாங்க? தங்க சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்டவர்களை முற்படுத்த கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அவங்கள ஒட்டச்சு ஒட்டச்சு பிரிச்சு பிரிச்சு இன்றைய அரசியல் அவ்வளவு நாற்றம் எடுத்து போயிருக்கிறது. அந்த ஏழைகளை ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக பாம்பு கோவில். கேரளாவில் சர்ப்பக்காவு என்று பாம்புகளை அது ஒரு காட்டில் வசிக்கும். அந்த காட்டையே புனித காடு என்று சொல்லுவாங்க. இந்த ஆழ்வார்பேட்டை எல்டாம்ஸ் ரோட்ல சர் சி.பி. ராமசாமி சென்டர்னு இருக்கு. அங்கே நந்திதா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அன்பர் இருக்காங்க. அந்த அம்மா சர் சி.பி. ராமசாமி ஐயருடைய பேத்தி. அவங்க நல்ல இந்தியாவினுடைய புனித காடுகள், இந்தியாவினுடைய புனித நீர்நிலைகள், இந்தியாவினுடைய புனித பிராணிகள், இந்தியாவினுடைய புனித தாவரங்கள் அப்படின்னு 4 புஸ்தகம் கொண்டு வந்திருக்காங்க, யாரோ பேராசிரியரை வச்சு. அந்த புஸ்தகங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவில் ஆலயத்தின் பேரால எப்படி காடுகள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆலயத்தின் பேரால எப்படி தாவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆலயத்தின் பேரால எப்படி நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆலயத்தின் பேரால எப்படி பிராணிகள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்ப இந்தியாவில் புனுகு பூனைன்னு ஒரு பூனை, அந்த பூனையினோட உடம்புல இருந்து வர கசிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப புனிதமாக கருதப்படும். அதை காப்பாத்துற வேலைய திருப்பதி வெங்கடாஜலபதி தான் பண்றார். அந்த மாதிரி இந்த மிருகங்கள், தாவரங்கள், காடுகள், நீர்நிலைகள், இந்த 4ஐயும் பத்தி அந்த சி.பி. ராமசாமி ஃபவுண்டேஷன் நல்ல புத்தகம் போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய பெருமையை உணர்ந்த பெங்குவின் அப்படிங்கிற கம்பெனி இந்த 4 புஸ்தகத்தையும் சேர்த்து ஒரே புஸ்தகமா போட்டிருக்காங்க. எப்படி நம்ம ஆலயங்கள் இயற்கையை பாதுகாப்பதுல மிகப்பெரிய பணியாற்றுகின்றன அப்படின்னு அந்த புஸ்தகம் நம்ம லைப்ரரியில இருக்கு. அப்படியே பொக்கிஷம், ஞான பொக்கிஷம். அப்படிப்பட்ட அந்த காடுகளை என்ன பண்ணாங்க, பெருசா இருந்தா காடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்னதா இருந்தா உபவனம்னு சொல்லுவாங்க, அதை விட சின்னதா இருந்தா உத்தியானம்னு சொல்லுவாங்க, அதை விட சின்னதா இருந்தா தோட்டம்னு சொல்லுவாங்க. இப்படி பல அளவுகள்ல இந்த தாவரங்கள்லாம் ஆலயங்களை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். வடமதுரையை சுற்றி 7 சுத்து, அதாவது வள்ளுவர் சொல்றார் இல்லையா, ஒரு நாடு அப்படின்னா அதை சுற்றி அரண் காடு இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த வடமதுரையை சுற்றி அழகழகான தாவரங்கள் காடுகளாக இருக்கும். பஞ்சவட்டி அப்படின்னே ஒருத்தர் ஆராய்ச்சி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி பாடலிபுத்திரம், இன்றைக்கு பாட்னான்னு சொல்றாங்களே, அந்த பாடலிபுத்திரத்தை சுற்றி அழகழகான தோட்டங்கள். நான் இப்ப 4 வகை சொன்னேனே, வனம், உபவனம், உத்தியானம், தோட்டம், அவ்வளவு வகையும் இந்த பாடலிபுரத்துல இருந்திருக்கு. அவ்வளவு அழகழகான தோட்டங்கள். அந்த ஊரு சுத்தி வந்தா வீட்டுல தோட்டம் இல்ல, தோட்டத்துக்குள்ள ஊரு. அந்த மாதிரி இந்த பாடலிபுரம் ரொம்ப அழகானது. அதுல இயற்கையான அந்த மிருகங்களெல்லாம் வளர்ப்பாங்க. முக்கியமா பாம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். பாரத பண்பாட்டுல பாம்பு என்பது மனிதனுடைய குண்டலி சக்தி. நம்முடைய முதுகெலும்பினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த முதுகெலும்பு தலையினுடைய உச்சியில போய் மூளையோட சேருவது வரை அந்த குண்டலினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியினுடைய அந்த சேனல், அது போகும் வழி, அதை பாம்பாக சொல்லுவார்கள். அந்த பாம்பை ஆன்மீக எழுச்சிக்காக
ஆடு பாம்பே ஆடு பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே என்றெல்லாம் அந்த குண்டலினியை எழுப்புவதற்காக செய்கின்ற பாடல்கள் தான் இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார். சங்கரன் கோயிலுக்கு பக்கத்துல பாம்பு சந்தை அப்படின்னே ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. இப்படி இந்த பாம்பாட்டி அப்படிங்கிறது பாம்பை எழுப்புறது இல்ல, மனிதனுக்குள்ளே உறங்கி கிடக்கிற ஆன்ம சக்தியை எழுப்புவது. எப்படி ஒரு பாம்பு 3.5 சுத்தி கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி மனிதனுடைய உடல்ல இந்த குண்டலினி அப்படிங்கிற பாம்பு 3.5 சுத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாம்பாகிய ஆன்ம சக்தியை எழுப்புவதுதான் இந்த பாம்பாட்டி சித்தர்கள் என்பவர்களுடைய ஒரு பெரிய ஆன்ம சாதனையாக இருந்திருக்கின்றது. அதனால நம்ம பாரத பண்பாட்டினுடைய எல்லா பிரிவுகளையும் பாம்பை கொண்டாடுவாங்க. நமக்கு தெரியும், திருமால் பாம்பனி மேல படுத்திருப்பாரு. சிவனுக்கு பாம்பு தான் ஆபரணம், சங்கராபரணம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால அவர் உடம்புல பாம்பை அணிந்திருப்பார். அடுத்தது பராசக்தியே பாம்பு வடிவம் தான், குண்டலினி அப்படிங்கிறது பராசக்தி வடிவம். பிள்ளையாருக்கு கொஞ்சம் தொந்தி பெருசு இல்லையா, அதனால வேட்டி இடுப்புல நிற்காது. அந்த வேட்டியை கட்டுவதற்கு பெல்ட் பாம்பு தான். சூரியனுக்கு அவருடைய 7 குதிரைகள் கொண்ட தேர் இருக்கு. அந்த குதிரையை தேரோட இணைக்கிற லகான், அந்த கயிறு, அது பாம்பு. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமியே பாம்பு வடிவம் தான். சுப்பிரமணிய புஜங்கம், புஜங்கம்னாக்க தோளால் நகர்கின்ற பாம்பு. அது ஒரு கவிதை வகை, ஒரு யாப்பிலக்கணத்துல ஒரு சந்தம். அதை பற்றிய ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் என்று திருச்செந்தூர்ல ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் சுப்பிரமணியர்னாலே பாம்பு தான். அதனால சுப்பராயுடு அப்படிம்பாங்க. பாம்பு தான் அங்க சுப்பிரமணிய சுவாமியாக வளர்க்கப்படுகிறது. சுப்பிரமணியா என்றே மேற்கு கர்நாடகத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க அது ஒரு பாம்பு கோவில். நாகர்கோவில்ல இருக்கிற அந்த ஊருக்கு நடுப்புற இருக்கிற அந்த பாம்பு கோவில் எல்லாருக்கும் தெரியும். நாகர்கோவில்ங்கிற பேரே அந்த பாம்பு கோவில்ல இருந்து வந்தது. இதை பார்த்த உடனே புத்த சம்பிரதாயத்திலையும் சமண சம்பிரதாயத்திலையும் அந்த புத்தர் பேர்லையும் மகாவீரர் பேர்லையும் பாம்பு கொடை பிடிக்கிற மாதிரி அவங்க கருதுவாங்க. இப்படி சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணபத்தியம், கௌமாரம், சௌரம் எல்லாத்துலேயும் பாம்பு வழிபாடு உண்டு. இதை பார்த்து பௌத்தத்திலையும் சமணத்திலையும் பாம்பு வழிபாடு உண்டு. இதனால பாரத நாட்டின் பண்பாட்டில் ஆன்மீக வளர்ச்சியில் பாம்பின் பங்குன்னு ஒருத்தர் PhD பண்ணியிருக்கார். துரதிருஷ்டவசமா அந்த புக்கு எனக்கு கிடைக்கல, ஆனால் அதனுடைய எசன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அதனால பாம்பை தெய்வமாக வழிபடுவது அதுல முதலிடம் கேரளாவுக்கு தான். இந்த பாம்புக்காவுன்னு சொல்லி வீடுகள்லயே பாம்புக்குன்னு தனி இடம் இருக்கும். பாம்புக்காவு, பாம்பு கோவில். பரசுராமர் தென் பாரதம் வந்தபோது பல பிராமணர்களை குடியிருத்தினார். ஹரிபாத் என்ற சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு 3 கிலோமீட்டர் வடமேற்கிற புகழ்பெற்ற பாம்பு கோவில் இருக்கின்றது. அங்க நாகராஜாவுக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கு. அங்க நாகராஜா, நாகராணி. இதுல ஒரு சிறப்பு என்னன்னாக்க, அந்த கோவிலுடைய பூசாரி பெண் பூசாரி. வலியாத்தி பெரியம்மா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. அவங்க தான் அங்க பூசாரியா இருப்பாங்க. அங்க பூசாரி பதவிக்கு வந்துட்டா வாழ்நாள் முழுக்க அவங்க பிரம்மச்சாரியா இருக்கணும். அதனால இந்தியாவில் சில சிறப்பான ஆலயங்கள்ல பெண்கள் பூசாரியாக இருப்பாங்க. அந்த மாதிரி மேற்கு கர்நாடகத்துல ஒரு பொற்கோவில் இருக்கு. அதுக்கு நான் போயிருந்த போது அந்த கோவிலுடைய பூசாரியே பெண்கள் தான். அப்படி பெண்களே அந்த வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பூசாரியாக இருக்கின்றார்கள். அர்ஜுனன் காண்டவனத்துக்கு நெருப்பு வைத்தார். அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்துல ஈடுபட்டிருக்கிற போது அவங்களுக்கு தலைநகரமாக இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அங்க காண்டவனம்னு ஒரு வனம். அதனால கிருஷ்ணர் அவரை தூண்டி இந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு அந்த காட்டை அழிச்சுட்டு இங்க நம்ம தலைநகரத்தை அமைச்சுக்கலாம் என்று சொன்னார். அப்ப அந்த காண்டவனத்தை அர்ஜுனன் நெறித்த போது பல பாம்புகள் அங்கே இருந்து ஓடி வந்தது அப்படின்னு சொல்றாங்க.
அந்த பாம்புகள்லாம் வந்து கேரளா வரலையும் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க மன்னார் சாலைன்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு அந்த பாம்புகள்லாம் வந்தது. இங்கு பாம்பு மன்னர் பாம்புராணி கோவில் உண்டு. பெண் பூசாரி நம்பியாத்தி எனப்படுகிறாள். வலியம்மாள் பெரிய தாயார் என்று அழைக்கப்படுகிறாள். கேரளத்தில் 15,000 சர்ப்பக்காவுகள் இருக்கின்றன. மற்ற எல்லா மாநிலத்தையும் ஒன்று சேர்த்தா கூட கேரளா ஒண்ணுக்கு ஈடாகாது. அவ்வளவு சர்ப்பக்காவுகள் கேரளாவில் இருக்கின்றது. அதில் ஒன்று எவ்வளோ பேசு, 16,000 ஏக்கர். அதிலிருந்து ஒரு 4 மரம் இருக்கிற சின்ன தோட்டம் வரை பல சைஸ்ல இந்த சர்ப்பக்காவுகள், இந்த தோட்டங்கள் இருக்கின்றன. பல நாயர் வீடுகளில் ஒரு பகுதி பாம்பு கோவிலாக உள்ளது. அப்புறம் வந்து இந்த நாகர் அப்படிங்கிற வார்த்தையில தான் நாயர்ங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு கூட ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த நாயர்கள்லாம் முதல்ல நாகர்களாக இருந்தவங்க தான் நாயர்களாக மாறினாங்க அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி உண்டு. அது உறுதிப்படுத்தப்படாதது. பல நாயர் வீடுகளில் ஒரு பகுதி பாம்பு கோவிலாக உள்ளது. இந்த பாம்பு கோவில் 16 ஏக்கர் பரப்புடையது. எவ்வளவு பிரிச்சு பாருங்க, 16 ஏக்கர். இங்கு உருளியில் பாயசம் செய்து பாம்புக்கு படைக்க குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. அந்த ஊர்ல ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இந்த உருளி அப்படிங்கிறது வந்து இந்த தென்பாரத்தில் இருக்கிற ஸ்பெஷல் பாத்திரம். அது வெண்கலத்தால செஞ்சது. பெல் மெட்டல்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல பல உருவச் சிலைகளும் செய்வாங்க. அதுல பாயசம் வச்சா மெல்ல 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 அது சூடு அதிகமாகும். அந்த மாதிரி அந்த சூட்டை விடுறதும் மெல்ல 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 விடும். அதனால அந்த உருளியில பாயசம் வச்சா பாயசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு நீங்க குருவாயூர் போனீங்கன்னாக்க ஒரு ஒரு 20 அடி விட்டத்துக்கு ஒரு பெரிய உருளி இருக்கும். அதுல பாயசம் வச்சு குருவாயூரப்பனுக்கு படைப்பாங்க. அந்த மாதிரி யூதர்களுடைய ஒரு அருங்காட்சியகம் கொச்சியில் இருக்கு. அங்கேயும் பார்த்தா ஒரு பெரிய உருளி, ஒரு 20-22 அடி விட்டம் இருக்கும். அவ்வளோ பெரிய. அதில் அதை எப்படி தூக்குவாங்களோ தெரியாது. அதில் பெரிய பெரிய கழிகளை போட்டு ஒரு 20-30 பேரை சேர்ந்து அதை தூக்குவாங்க. அதுக்குள்ளேயே இறங்கி அதை சுத்தம் பண்ணுவாங்க. அதில் பாயசம் வைப்பாங்க. அதில் வச்ச பாயசம்னா அதுக்கு டேஸ்டே தனிதான். ஏனென்றால் இந்த உருளி வந்து மெல்ல 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 தான் சூடு அதிகமாகும். அந்த மாதிரி அதை நெருப்பை எடுத்துட்டாலும் மெல்ல 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 தான் அதனுடைய வெப்பம் குறையும். அதனால அதில் சமைக்கிற பாயசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் உண்டு. அதிலும் குருவாயூரப்பனுடைய பால் பாயசம் அப்படின்னா அது உலக புகழ்பெற்றது. அதற்கு அடிப்படை காரணம் அந்த உருளி. அதனால தமிழ்நாட்டில் கூட பல வீடுகளில் அந்த உருளி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்து 1/2 கிலோ 1 கிலோ வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறதுல இருந்து பெரிய பெரிய உருளி வர பல சைஸ்ல உருளி நீங்க பார்த்துருக்கலாம். பாரத நாட்டில் புனித காடுகள் என்ற சிறு சிறு தோட்டங்கள் கோவில்களை சுற்றி இருக்கின்றன. நம்ம ராமேஸ்வரம் கோவிலை சுற்றி நாரடக்காரங்க அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரே பாம்பு பண்ணி தான் இருந்தது. அப்புறம் அந்த தோட்டத்தை சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு உடனே நிறைய கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள்லாம் வந்து அந்த தோட்டத்தை தூய்மைப்படுத்தி நல்ல நந்தவனத்தை உருவாக்கி அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சு. அந்த மாதிரி கோயில்களில் இந்த நந்தவனம் போடுவது, பூ பறிப்பது, பூச்செடிகளை வைப்பது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாஸ்திரமே நமக்கு இருக்கு. கோவிலும் நந்தவனமும் குளமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. கோவிலில் எது இருக்கோ, பூஷை அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல இருந்து தான் சம்ஸ்கிருதத்துக்கு வந்தது. அதனால பூவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதனால கோயில்களை சுற்றிய தோட்டங்கள், அந்த கோயிலை சுற்றியே ஒரு அரண் மாதிரி இருக்கும், காடு மாதிரி இருக்கும். இதை பற்றி வள்ளுவரே சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். வட மதுரையை பற்றி பஞ்சவடி முதல் தெற்கே ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தோட்டங்கள் உண்டு. இதற்கு தாவரவியல் போற்றுக்குரியது. இந்த தோட்டங்கள்ல ரொம்ப அரிய வகை தாவரங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன.
திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வேதாரண்யத்திலிருந்து பாண்டிய தேசத்துக்கு வந்தபோது பிரான்மலைன்னு அப்படி இன்னொரு ஊர், அந்த ஊரில் தான் பாரிவள்ளல் வாழ்ந்தாராம். அந்த ஊர் வழியாக தான் பாண்டிய நாட்டுக்குள்ளே நுழைஞ்சார். அந்த இடத்துல பெயர் சொல்லா மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் என்ன வகைன்னு தாவரவியல் அறிஞர்களே சொல்ல முடியல. அப்புறம் அந்த இடத்துல தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு பாரிவள்ளல் பாரிவள்ளல் வனம் அப்படின்னு சொல்லி, அந்த பாரிவள்ளலுடைய பரம்பு முறை அதுதான் அப்படின்னு சொல்லி அங்கே தோட்டத்தை வளர்த்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ராமநாதபுரத்திலேருந்து ராமேஸ்வரம் போகும்போது அங்கே ஒரு காட்டு புளிய மரம் அப்படின்னு ஒரு புளிய மரம் பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட அந்த தங்கச்சி மடத்தில் இருக்கிற அந்த மரத்தை கட்டி அணைக்க முடியாது. அது என்ன ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்க மக்கள் இயற்கையாக தண்ணியை சேமித்து வைக்க அந்த மரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த மரத்தை கொத்தினா நிறைய தண்ணீர் வடையும், அந்த தண்ணீரை குடிக்கலாம். இப்படி பல அரிய வகை தாவரங்கள் நம்முடைய ஆலயங்களில் இருக்கின்றன. சோபிதராஜ் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலகிருஷ்ணம்புதூர்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு தமிழாசிரியர் தமிழக சிவாலயங்களில் ஆலய தல விருட்சங்கள் அப்படின்னு பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அந்த பிஹெச்டி தீசிஸை திருப்பதி தேவஸ்தானத்தில் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்குது. நம்ம மக்கள் புளிய மரம், அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி எத்தனை வகையான மரங்களை தெய்வீகமாக கொண்டாடி இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மரத்திலேருந்து வர காற்று மனிதனுக்கு அவ்வளவு ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட்டை கொடுக்கும். அதனால் எந்தெந்த மரங்களுடைய இலைகளுடைய கூரான பகுதி கீழ்நோக்கி தாழ்ந்திருக்குமோ, குறிப்பாக அரச மரம், அந்த மரத்துலலாம் நிறைய ஆக்சிஜன் உண்டாகும் அப்படின்னு இந்த தேவ மரங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஒன்று சந்தனம், ரெண்டாவது கற்பகம். இந்த கற்பகம்ங்கிறது நம்ம ஒரு பனைமரம்னு சொல்லுவாங்க. மூணாவது கல் ஆலம். ஆலமரத்தொடையில் நம்ம ராமநாதபுரத்தில் தாய்மானவர் ஆலயத்தில் அந்த கல் ஆலமரம் இருக்குது. அங்கேருந்து இப்போ 3 மரம் கொண்டு விவேகானந்த புறத்திலையும் அந்த கல் ஆலமரம் பெரிதாக வளர்ந்துருக்கிறது. மந்தாரம், அப்புறம் பாரிஜாத்தம். பாரிஜாத்தம் பவள மல்லிகைன்னு சொல்லுவாங்க. இந்த அந்தில் இந்த ஹரிசந்தானம்ங்கிறது மட்டும் என்னன்னு எங்களுக்கு தெரியல. பல பேர்கிட்ட கேட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க. மற்ற 4 மரங்களும் விவேகானந்த புறத்தில் இருக்குது. அப்போ சந்தனம், கற்பகம், பாரிஜாத்தம், மந்தாரம், இந்த 4 மரங்களோட ஹரிசந்தானம் அப்படிங்கிறது இதெல்லாம் தேவ விருட்சம். அதிலிருந்து வர காற்று உடம்புக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரும். அப்படி இந்த மரங்களை புனிதமாக நினைப்பது நம்முடைய பண்பாடு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் புளிய மரம், காஞ்சிபுரத்து மாமரம் எல்லாருக்கும் தெரியும். வேப்ப மரம் கிட்டத்தட்ட எல்லா அம்மன் கோவிலையும் இருக்கும். அப்புறம் நாணல், அப்புறம் பல வகையான மரங்கள், வாழை மரம், இப்படி பல மரங்கள், ஒரு 600-650 மரங்கள் நம்முடைய தல விருட்சங்களாக ஆலயத்திலே பாதுகாக்கப்படுகின்றன. அப்ப அந்த கோவில் தோட்டங்களுடைய தாவரவியலை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் செங்கண்ணூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த செங்கண்ணூர் பகவதி ரொம்ப புகழ்பெற்றது. அப்போ நம்ம கோவிலில் இருக்கிற சாமியெல்லாம் உயிரோடு இருக்கிறது என்று சொல்வதற்காக பல சான்றுகளை காட்டுவார்கள். அதில் ஒன்று இந்த செங்கண்ணூர் பகவதி. அந்த செங்கண்ணூர் பகவதி சாதாரண பெண்களுக்கு அந்த மாதம் அந்த இயற்கை சுழற்சியில் மாதவிடாய் வரா மாதிரி இந்த செங்கண்ணூர் பகவதிக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் 4 தடவை வரும். அந்த செங்கண்ணூர் பகவதி கட்டியிருக்கிற துளி கரை படியும் அப்படின்னு சொல்லி அந்த கரையை சிபி ராமசாமி ஐயர்னு அந்த திருவனந்தபுரத்து திவான், விவி கிரின்னு இந்தியாவினோட வைஸ் பிரசிடென்ட்டு, கேரளா கர்நாடகா கவர்னர்,
இப்படி பல பதவியில் இருந்திருக்கிறாரு. தமிழ் நல்லா தெரியும். மெட்ராஸ் தான் அவர் வீடு. அவங்க வீட்டிலெல்லாம் இந்த செங்கண்ணூர் பகவதியினுடைய உடல்ல இருந்து ரத்தம் வரபோது அந்த துணியில பட்ட ரத்த கரை, அதுக்காக அந்த துணியை நிறைய விலை கொடுத்து வாங்கி ஒரு அரிய பொருளாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் உயிர் உள்ள தெய்வ அம்சங்கள் அப்படிங்கிறது. மன்றோன்னு ஒருத்தன், அவன் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கவர்னராக இருந்தான், ராஜாவுக்கு அட்வைசராகவும் இருந்தான். இந்த மெட்ராஸில் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு குதிரை மேலே அந்த மன்றோ உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். அந்த மன்றோவை பற்றி நிறையா புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. அந்த மன்றோ இதெல்லாம் என்ன, எங்கேயாவது ஒரு கல் சிலைக்கு, ஒரு வெங்கல சிலைக்கு பெண்களுக்கு, உயிருள்ள பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுற மாதிரி வருமா அப்படின்னு கிண்டல் பண்ணினான். அப்படி கிண்டல் பண்ணின போது என்னாச்சுன்னா, அவனுடைய மனைவிக்கே பயங்கர ரத்த போக்கும் வயிற்று வலியும் வந்துருச்சு. அவன் விழுந்து அடிச்சுட்டு பாவம் ஜோசியர்கிட்ட போனான். அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு, நீ இந்த செங்கண்ணூர் பகவதியை பற்றி அவமரியாதையாக பேசின, அதனால தான் உன் மனைவிக்கு இந்த தோஷம் ஏற்பட்டது. நீ ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அந்த கோவிலில் விழா சரியாக நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு, உன் மனைவிக்கு உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னான். அந்த கர்னல் மன்றோ என்ன பண்ணினாரு, ஒரு ஃபண்டு ஏற்படுத்தி நிரந்தரமாக செங்கண்ணூர் பகவதிக்கு விழா எடுப்பதற்கு நிதி ஏற்படுத்தினாரு. அவருடைய மனைவி உடம்பு சரியா போச்சு. அந்த மாதிரி தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் இருக்கு. அந்த தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற மாரியம்மனுக்கு வேர்க்கும். இதை பத்தி பீட்டர் அப்படின்னு ஒரு தஞ்சாவூர் கலெக்டர் கிண்டல் பண்ணினான். அந்த பூஜாரி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஆமாம் சார், எங்க அம்மனுக்கு உண்மையாவே வேர்க்கும் சார் அப்படின்னு. ஆமா, கல்லுக்கு வேர்க்குமாக்கும் அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணினான். அப்படி கிண்டல் பண்ணின உடனே அவங்க பயங்கரமா அம்மை போட்டு உடம்பு முழுக்க அம்மை வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் ஜோசியரை கேட்டா, நீ குடமா அந்த மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணு தண்ணியால, அப்புறம் உன்னோட நோய் தீருன்னு சொன்னோம். அந்த பீட்டர், அவனுக்கு பேரே பீட்டர் பாண்டியன்னு மாத்திக்கிட்டான். அவன் அம்பாளுடைய பக்தர் என்று தன்னை சொல்லிக்கொண்டான். அப்ப அவன் குடமா அந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய நோயிலிருந்து தீர்த்தான். அந்த மாதிரி நம்ம கந்த சஷ்டி உற்சவத்துக்கு முன்னாடி, திருச்செந்தூருக்கு முன்னாடி சிக்கல்னு ஒரு ஊர், திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில சிக்கல்னு ரொம்ப புகழ்பெற்ற முருகன் கோவில். அங்க இருக்கிற முருகன் சிற்பம் உலக அற்புதங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். அந்த சிக்கல்ல வேல் வாங்கி தான் சிங்காரவேலர் அந்த திருச்செந்தூர்ல அந்த அசுரனை கொன்னாரு. அதனால சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கல்ல முருகனுக்கு வேர்க்கும்னு ஒரு நம்பிக்கை, வேர்வை வரும் அப்படின்னு. அந்த துணியால முருகனுடைய முகத்தை ஒத்தினா அந்த துணி ஈரமாகும். இதை பத்தி கிண்டல் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்துருக்கு. அதனால இந்த சிக்கல் முருகன், தஞ்சாவூர் மாரியம்மன், அப்புறம் இந்த பாம்புக்காவு பகவதி, இதெல்லாம் உயிருள்ள உருவங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவன் யாராவது கிண்டல் பண்ணினா இட் வில் பி அட் தேர் ஓன் ரிஸ்க். அவங்களுக்கு ஏதாவது நோயோ கஷ்டமோ வரும். இதை நம்பிக்கையே இல்லாத வெள்ளைக்காரர்கள் கூட வாழ்க்கையில துன்பத்தை விலையா கொடுத்து அந்த அறிவை பெற்றார்கள். இந்த கரைப்பட்ட துணியை விலை கொடுத்து வாங்கி பாதுகாத்து போற்றுகிறார்கள். தெய்வ திருமேனிக்கு மாத விழா ஏற்படுத்ததை நம்பாத கர்னல் மன்றோ என்ற ஆங்கில அதிகாரியின் மனைவிக்கு பெரும் இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அவள் செத்து விடுவாள் என்ற நிலை வந்தது. கர்னல் மன்றோ நிதி ஏற்படுத்தி பகவதிக்கு விழா எடுத்து மனைவியின் நோயை சரிப்படுத்தினார். மன்னனுடைய நம்பிக்கை அதிகமாயிற்று. அதுக்கப்புறம் தான் இந்த திருவாங்கூர் மன்னனுடைய அட்வைசர் தானே இந்த கர்னல் மன்றோ. இந்த ராஜாவுக்கும் நல்ல நம்பிக்கை அதிகமாயிற்று. தட்சனின் யாகத்தில் அவமானப்பட்ட சசி தேவி யோகத்தியால் உடலை மாற்றி கொண்டாள். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தட்சனுடைய மனைவியாக உமா பிறந்தாள். அவளுக்கு சத்தி என்று பெயர். சிவனை திருமணம் செய்து கொண்டாள். தட்சன் ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்துக்கு சிவனை அழிக்கல. சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவிர்பாகம்
யாகத்துல ஒரு பங்கு சிவனுக்கு உண்டு, அதை கொடுக்கல. அந்த கல்யாணத்தை அந்த விழாவுக்கு உமாதேவி போகணும்னு சிவன்கிட்ட பர்மிஷன் கேட்டார். சிவபெருமான் என்னை மதிக்காத இடத்துக்கு நீ போகக்கூடாதுமான்னு சொன்னார். அதை மீறி உமாதேவி போனான். அங்கே வந்து தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தினான். இந்த துக்கம் தாங்காம அந்த உமாதேவி என்ன பண்ணினா, யோக அக்னியால தன்னுடைய உடம்ப பாதி எரிச்சு உயிரை விட்டுட்டான். அந்த செத்த உடம்பு இருக்கு பாருங்க, அந்த சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த சத்தி தேவியினுடைய உடம்பு எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி பித்தா பிறை சூடின்னு சுந்தரர் பாடுறாரு. அந்த சிவபெருமான் இந்தியா முழுக்க சுற்றி வந்தார். அப்ப திருமால் நினைத்தாரு, இந்த சத்தி தேவியினுடைய உடம்பு மறுபிரிவு எடுத்தால் ஒழிய சிவன் வந்து நார்மலா ஆக மாட்டாரு அப்படின்னு தன்னுடைய கையில் இருக்கிற சக்கராயுதத்தால இந்த சத்தி தேவியினுடைய உடம்ப 108 துண்டுகளா வெட்டினார். அந்த 108 துண்டும் இந்தியாவில் 108 இடங்கள்ல விழுந்தது. அப்ப நைனித்தால் என்று அந்த பராசக்தியினுடைய கண் விழுந்த இடம் இமயமலையில இருக்கு. பராசக்தியினுடைய முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதியினுடைய பின்பக்கம் விழுந்த இடம் கன்னியாகுமரி. அப்புறம் கண்ணு விழுந்த இடம், மூக்கு விழுந்த இடம், கை விழுந்த இடம், இடுப்பு விழுந்த இடமா காஞ்சிபுரம். இப்படி அந்த பராசக்தியினுடைய உடல் துண்டுகள் விழுந்த இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு கோட்டால இணைச்சா இந்தியா மேப்பை அப்படியே கிடைக்கும். இதுல பல கோயில்களுக்கு சுவாமி விவேகானந்தர் போயிருக்கிறார். ஹிங்கலாஜ் என்று மேற்கு பாகிஸ்தான்ல அரபிக்கடல் கரையில ஒரு கோவில், அந்த கரைக்கு சுவாமி விவேகானந்தர் போயிருக்கிறார். அந்த ஹிங்கலாஜிலிருந்து வந்து ஒரு குடும்பம் கன்னியாகுமரியில ஒரு டீ கடை போட்டிருந்தது. அவங்கள்ட்ட இந்த ஹிங்கலாஜி தேவியை பத்தி கொஞ்சம் நேரடியா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நான் போனா, அவங்க அந்த கடையை மூடிட்டு வியாபாரம் சரியா நடக்கலன்னு ஊருக்கே திரும்பி போயிட்டாங்க. பெரிய நஷ்டம், எனக்கு சரியான தகவல் கிடைக்க முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி டாக்கா இப்ப பங்களாதேஷ்ல போயிடுச்சு. அந்த டாக்காவில் பராசக்தியினுடைய உடல் பகுதி விழுந்தது. அப்ப டாக்கினீஸ்வரி அப்படின்னு அங்க அம்பாள் கோவில், காமாக்கியா டெம்பிள் அப்படின்னு அஸ்ஸாம்ல ரொம்ப ஃபேமஸ். நம்ம காஞ்சி காமாட்சி மாதிரி அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அங்க பராசக்தியினுடைய உடல் விழுந்தது. அங்க காமாக்கியா தேவி, காமாக்கியாங்கிறது காமாட்சி தான். இப்படி இந்த வழக்கம் ஒரு சான்றோட இன்றைக்கு இருக்கு. நம்ம கேந்திர தொண்டர் அண்ணா சுவாமின்னு ஒருத்தர், அவர் வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல இந்த லிங்காயத்து சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் விவேகானந்த கேந்திர தொண்டரா கொஞ்சம் வருஷம் அருணாச்சலத்துல வேலை பார்த்தாரு. அந்த அருணாச்சல பிரதேசத்து மக்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்ல போட்டோ எல்லாம் டாக்குமெண்டேஷன் பிரமாதமா பண்ணினார். அந்த அருணாச்சல பிரதேச மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் என்ன அப்படின்னாக்க, இறந்து போன சில பெண்களை வாளால 108 துண்டா வெட்டி 4 பக்கமும் வீசி எறிவாங்க. அதை அவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த சதிதேவியினுடைய வரலாற்றுல இந்த புராணத்துல சொல்லியிருக்கிற அந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த கேரளத்துல பல கோயில்கள்ல பொய்ஷனவனை பிடிச்சி கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கையை விட சொல்லுவாங்க. அந்த எண்ணெய்க்குள்ள ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை போட்டிருப்பாங்க. அந்த திருட்டு குற்றம் சாட்டப்பட்டவன் தன்னுடைய கையால அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுக்கணும். இதுக்கு கைமுக்குன்னு பேரு. அவன் எடுக்கிற போது கை சுடலைன்னு வச்சுக்கோ, அவன் குற்றவாளி இல்லைன்னு தீர்மானம் பண்ணி அவனை மன்னிச்சு அவனுக்கு நல்லா பரிசு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவன் கை சுட்டுதுன்னா அவன் குற்றவாளின்னு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த வழக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குன்னு இந்த அண்ணா சாமி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அருணாச்சல பிரதேசத்துல யாராவது குற்றம் சாட்டப்பட்டா ஒரு சட்டியில ஒரு வெங்கல பாத்திரத்துல தண்ணி கொதிக்கிற போது அதுக்குள்ள ஒரு இரும்பு துண்டையோ ஒரு பித்தளை விக்கிரகத்தையோ போட்டு குற்றம் சாட்டப்பட்டவன் தன் கையால அதை எடுக்கணும். எங்க இருக்கு சுசீந்திரம்? கன்னியாகுமரி. எங்க இருக்கு அருணாச்சல பிரதேஷ்? அப்படி பண்பாட்டினால
பழக்க வழக்கத்தினால குற்ற தடுப்புனால இந்தியா முழுக்க ஒன்றாயிருக்கு. இந்த பாரதத்தை ஒன்றாக்கினது ரயில்வே ஸ்டேஷனும் போஸ்ட் ஆஃபீஸும் போட்ட வெள்ளக்காரன் தான் அப்படின்னு நம்ம தப்பா நம்ம மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முட்டாளத்தனத்திலிருந்து எப்போ நம்ம மீட்டு வந்து வெள்ளக்காரன் வரத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா ஒன்றாக இருந்தது என்று நம்ம உணர போறோமோ தெரியல. எனிவே இந்த அருணாச்சல பிரதேசத்தோட பழக்க வழக்கங்களை பற்றி ரொம்ப பிரமாதமான டாக்குமெண்டேஷன் விவேகானந்த கேந்திரம் அஸ்வத்தா அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கு. நரேந்திர ஜோஷின்னு ஒரு நண்பர் 5 வருஷம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒர்க் பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்புறம் ஒரு மராட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் ஆனார். இப்போவும் கேந்திரத்தோட நல்ல தொடர்பெல்லாம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வேற கதை. அந்த தட்சணின் யாகத்துல சத்தி தேவியினுடைய உடம்ப 108 பகுதியா வெட்டி எரிஞ்சதுதான் இந்தியாவினுடைய 108 பகுதிகள். அப்படி ஒரு பகுதி வந்து இந்த செங்கண்ணூர் பகவதி அம்மன் கோவில்லையும் விழுந்தது. அந்த இடத்துல தேவிக்கு அந்த மாதம் ஏற்படுகின்ற இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இங்கு சிவன் சுயம்பு என்று பலரும் கூறுகிறார்கள். சிவன் தான் தோன்றி என்று சொல்லுவோம். பல ஊர்களில் சிவன் தானாவே உண்டாயிருப்பார். அப்ப கோயில்பட்டிக்கு பக்கத்துல பசுவந்தனைன்னு ஒரு ஊர் இருக்கு. நம்ம திருநெல்வேலி இந்த ஊர்லாம் சிவனுடைய உருவம் யாரோ கொண்டு வந்து வச்சதில்லை, தான் தோன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகாவிஷ்ணுக்கு வந்து முக்திநாத் என்று கேரளத்தில் இருக்கு, பத்ரிநாத், அப்புறம் நைமிஷாரண்யம் என்று லக்னோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காடு, அப்புறம் அஜ்மீர் என்று அதை புஷ்கர கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 4ம் விஷ்ணுவினுடைய சுயம்பு தான் தோன்றி. அந்த மாதிரி திருப்பதி, அந்த மாதிரி ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி தென்னார்காட்டில் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம், அப்புறம் நாங்குநேரி என்ற அந்த வானமாமலை, இந்த 8 இடங்களையும் வைஷ்ணவர்கள் சுயம்பு என்று கொண்டாடுவார்கள். அங்க விஷ்ணுவினுடைய சிலை யாரோ கொண்டு வந்து வச்சதில்லை, தானே தோன்றியது. அதனால தான் தோன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சிக்கு கிழக்க தான் தோன்றி மலை அப்படின்னு ஒரு விஷ்ணு ஆலயமே இருக்கு. பிள்ளையாரை பற்றி உங்களுக்கு தெரியும். பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளையார் வந்து யாரோ கொண்டு வந்து வச்சதில்லை, அங்கே இருக்கிற மலையில அப்படியே செதுக்கியது. திருப்பரங்குன்றத்தில் முருகன் வந்து யாரும் கொண்டு வந்து வச்சதில்லை, அங்கே இருக்கிற தான் தோன்றியவர். அந்த மாதிரி கங்கை கொண்டானுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பராசக்தியினுடைய உருவம் தான் தோன்றியாக தோன்றியது. அப்ப விஷ்ணு, சிவன், பராசக்தி, பிள்ளையார், முருகன் இப்படிப்பட்ட தெய்வ திருமேனிகள் பூமியிலிருந்தே தானே தோன்றி வந்ததற்கு இன்றும் அந்த ஆலயங்கள் இருக்கின்றன. இங்குள்ள சிவன் சுயம்பு என்று பலர் கூறுகின்றனர். நம்பூதிரிகள் பரசுராமனுடன் வந்து கொடியேறினர். ஆனா பல பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த பிராமணர்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்காம கான்சுவங்கினஸ் மேரேஜ்ன்னு சொல்லுவாங்க. ரத்த சம்பந்தம் உடையவங்களுடைய அவங்க திருமணம் செஞ்சு கொள்வாங்க. அப்படி திருமணம் செஞ்சு கொண்டா என்ன ஆகும்னாக்க 3-4 தலைமுறைக்கு பிறகு அவங்க ரொம்ப உடம்பு க்ஷீணிச்சு போய் உடம்புல பல நோய்கள் உண்டாகும், அவங்களுடைய பிறப்பு விகிதம் குறையும். அந்த மாதிரி நம்ம பம்பாயில் வந்து பார்சி காலனிங்கிற இடத்துல தான் கேந்திரம் இருக்கு. இந்த பார்சிங்கிற சமுதாயம் இப்போ 1 லட்சத்துக்கும் குறைவாக தான் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால அவங்களுக்கு பலருக்கும் பல உடல் சிதைவுகள் உண்டாகும். அந்த மாதிரி சிதம்பரத்துல தீட்சிதர் தில்லை 3000 பேர் என்று சொல்லுவாங்க. இப்போ 700 பேர் கூட இல்லை. அந்த மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் என்று திருவாரூருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுப்புற இருக்கு. அங்கேயும் 500 பேர் தீட்சிதர்கள் இருந்தாங்க. இப்போ ஏதோ 30-40 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த செங்கண்ணூர்லேயும் ஆயிரக்கணக்கான அந்த நம்பூதிரிகள் இருந்தாங்க. இப்போ 30 குடும்பம் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தேடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்சாங்குயினஸ் மேரேஜ், இரத்த சம்பந்தம் உள்ளவங்களுடைய திருமணம் செய்து கொள்வது. அதனால
யாராவது ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போனாக்க இதயத்துல நோய்னு சொன்னா டாக்டர் முதல் கேள்வி என்ன கேட்பா தெரியுமா? உங்க அப்பா அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணினவங்களா? உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு முன்னையே ஒருத்தருக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்களா? ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாங்களா? அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இதய சம்பந்தமான நோய் உண்டாகும். அப்படி இதை பத்தி டாகூர் ரொம்ப பிரமாதமா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் சொல்றார், இந்தியர்களுடைய திருமண முறையில கோத்திரத்துக்கு வெளியில ஜாதிக்கு உள்ள கல்யாணம் பண்ணுவது என்பது ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகளை உண்டாக்கும். எதிர்காலத்துல இந்த கருத்துல உள்ள விஞ்ஞான உண்மையை மனிதகுலம் புரிந்து கொள்ளும்னு டாகூர் எழுதியிருக்கார். அப்போ இந்த எந்த தூரத்துல கல்யாணம் பண்ணினா குழந்தைக்கு நோய் வராது, எவ்வளவு கிட்ட கல்யாணம் பண்ணினா பண்பாடு பாதுகாக்கப்படும். அப்போ இந்த ஜாதிக்கு உள்ள கோத்திரத்துக்கு வெளியில அப்படி கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம பண்பாட்டில் சொல்லியிருக்கு, சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. இதை பற்றி டாகூர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அதை சரியாக பின்பற்றதுனால தில்லை தீட்சிதர், விருத்தாச்சலம் ஸ்ரீவாஞ்சியன் தீட்சிதர், பம்பாயில் இருக்கிற பார்சிகள், இந்த செங்கன்னூரில் இருக்கிற நம்பூதிரிகள், இவங்களுடைய வம்சம் ரொம்ப க்ஷீணிச்சு போய் எண்ணிக்கையிலையும் உடல் பலத்திலையும் ரொம்ப குறைஞ்சு போனாங்க. இக்கோவில் நம்பூதிரிகள் பரசுராமருடன் வந்து கொடியேறினர். இந்த இடத்தில் பெரும் தச்சன் என்ற ஒரு சிற்பி கோவில் கட்டினார். நம்ம விவேகானந்தர் சிலையை கட்டின அந்த எஸ்கே ஆச்சாரி இருக்கார, அவருடைய மகன் ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தி ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்ட். கோவில் கலையில நவீன விஞ்ஞானத்தையும் சேர்த்து அவருக்கு உலகத்தினுடைய பெரிய பெரிய இடங்கள்லாம் அவருக்கு ஆஃபீஸ் இருக்கு. அவர் சொல்லுவார், இந்த பெருந்தச்சன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஒரு பெரிய சிற்பி, ஸ்தபதி. அதை நம்ம தமிழில் அந்த சொல்ல இழந்துட்டோம். ஸ்தபதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்ல கடன் வாங்குறோம். கேரளாவில் அந்த மூல சொல்ல ஜாக்கிரதையாக பாதுகாத்து வச்சிருக்காங்க. பெருந்தச்சன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க என்று தமிழை காப்பாற்றுவதில் தமிழனும் தோல்வியடைந்த இடத்துல கேரளாக்காரங்க நம்ம தமிழை பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தி ஐயா சொல்லுவார். நல்ல தமிழறிஞர் அவர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை பற்றி ரொம்ப சிறப்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம். இந்த பெருந்தச்சன் என்ற சிற்பி ஒரு கோவில் கட்டினான். இக்கோவில் பம்பை நதிக்கரையின் கரையில் இருக்கிறது. இந்த பம்பை நதிக்கரையில தான் சபரி கோவில் இருக்கிறது. அந்த சபரியை பற்றி ரொம்ப விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரக்கணக்கான நம்பூதிரிகளின் குடும்பங்களில் 30 குடும்பங்கள் தான் இப்போ உள்ளன. இந்த கோவிலின் முகப்பில் அர்த்தநாரி முதலிய புராண சிற்பங்கள் மரத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த மரத்துல சிற்பம் செதுக்கி 1000 வருடங்களாக அந்த சிற்பக்கலையை பாதுகாத்து வைக்கிறதுனா ஒன்று கேரளா, 2 நேபாள். இவங்க 2 பேர் தான் இந்த மர சிற்பக்கலையை அவ்வளவு பாதுகாத்து 1000 வருடங்கள்ல நம்ம வரலையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால இந்த மர சிற்பங்களை பார்க்கறதுக்கே உலகத்திலிருந்து கலை ஆர்வலர்கள் ஒன்று நேபாள் போவாங்க அல்லது கேரளாவுக்கு வருவாங்க. அப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருவட்டாறு ஆலயம் இருக்குல்ல, அது கேரளாவை சேர்ந்தது தானே ஒரு காலத்துல. அந்த கோவிலும் ரொம்ப அற்புதமான மர சிற்பங்கள்லாம் இருக்கு. அந்த கோவிலை புதுப்பிச்ச போது அந்த கோவிலில் மரத்தில், தேக்க மரத்தில் தான் செதுக்குவாங்க அல்லது இலுப்ப மரத்தில் செதுக்குவாங்க. அதுதான் அந்த ஒளியை வாங்கி கொண்டு உடையாமல் இருக்கும். அதனால சிற்பத்துக்கு தேக்க மரமும் இலுப்ப மரமும் தான் ரொம்ப புகழ் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த திருவட்டாறு கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. இந்த கோவிலின் முகப்பில் அர்த்தநாரி முதலிய புராண சிற்பங்கள் மரத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் முதல்ல பகவதியினுடைய மூல விக்கிரகம் கல்லால் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதவிடாய் வருதுன்னு சொன்னேன் இல்லையா,
அந்த விக்கிரகம் கல்லால் செய்யப்பட்டிருந்தது. அது அப்புறம் என்ன பண்ணாங்க, பஞ்சலோகத்தில் வெண்கலத்தில் கொஞ்சம் வெள்ளி தங்கம் சேர்த்துருப்பாங்க, செப்பு சேர்த்துருப்பாங்க, ஜிங்க் சேர்த்துருப்பாங்க. அதை பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. அது நல்ல பாலிஷ் வாங்கும். அதனால இந்த சுவாமி மலைன்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிற்பிகள் பஞ்சலோகத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை தான் விரும்பி சிற்பங்கள் வடிப்பாங்க. அந்த காஸ்டிங், அந்த வார்ப்பு சிலைகள் செய்வதற்கு இந்த பஞ்சலோகத்தை ரொம்ப விரும்புவாங்க. அப்படிப்பட்ட அந்த முதல்ல இந்த பகவதியினுடைய உருவம் கல்லில் இருந்தது, இப்போ பஞ்சலோகத்தில் இருக்கு. எது? அபயக்கரம், அஞ்சாதே என்று காட்டுவது அபயம். ஆன்மீகத்தில் அபயங்கிறது தான் மிக உயர்ந்த நிலை என்று பிரகதாரண்ய உபனிஷத் சொல்லுகிறது. அதனால யாக்ஞவல்கர் ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ற போது, நீ அஞ்சாமை அபயம் என்ற மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டாய் என்று யாக்ஞவல்கர் ஜனக மகாராஜாவுக்கு ஆறுதல் சொல்றார். அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தருக்கு இந்த அஞ்சாமை என்பது தான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. அபி அபி என்று விவேகானந்தர் சொல்லுவார். அதனால இந்த அஞ்சாமை, எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், யாரும் என்னை பார்த்து பயப்பட முடியாது நான் நடந்து கொள்ள மாட்டேன், இதுதான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. அதை சுவாமி விவேகானந்தர் ரொம்ப கொண்டாடி இருக்கிறாரு. அதனால இந்த அபி அப்படிங்கிற அஞ்சாதே அப்படிங்கிறது நம்ம வேதத்தில் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு சிலை. அந்த அபயக்கரம் பராசக்தி காட்டுகிறாள். வரதக்கரம் வரம் கொடுப்பாள். வரதக்கரம் கை கீழே இருக்கும், அபயக்கரம் இப்படி மேலே இருக்கும். இப்படி ஒரு கையை மேலையும் ஒரு கையும் கீழையும் வச்சிருப்பா. தவிர கணேசர் சண்டேஸ்வர் சிற்பங்களும் உள்ளன. பெரிய பெரிய அரச மரங்கள் ஊருக்கு அழகு சேர்க்கின்றன. இந்த கோவிலுக்கு பல மகிமைகள் கூறப்பட்டன. நோய் தீர்த்தல், விஷ வைத்தியம், அந்த ஊரில் பாம்பு கடிக்காது, இழந்த பதவியை திரும்ப பெறுதல். சத்யநாராயணன் ஒருத்தன் இந்த கோவிலில் வழிபட்ட எஸ் ஃபாலன் டு டிஸ்ஃபேவர் வித் தி கேரளா கிங். கேரளா ராஜாவுக்கு அவன் பேரில் ஏதோ அதிருப்தி வந்துருச்சு. அவன் இந்த கோவிலை வழிபட்டு திரும்பி ராஜாட்ட போன போது முன்னே இருந்ததை விட பெரிய பதவி அவருக்கு கிடைத்தது என்று பதவியை இழந்தவங்க பதவியை மீள பெறுவதற்கு இந்த செங்கனூர் பகவதியை வழிபடுவாங்க. இக்கோவில் தான் கண்ணகி கோவில் என்றும், இதை பார்த்துத்தான் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்ததாகவும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கண்ணகி தேவி என்ன பண்ணினா, மதுரையிலிருந்து கொடுங்கல்லூர் போகிறதுக்கு இந்த தேனி வழியா ஒரு இடம் இருக்கு. அங்கே கண்ணகி கோவில் என்று கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கண்ணகி உடம்போட சொர்க்கத்துக்கு போவதை அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் பார்த்தார்கள். அவங்க போய் சேரன் செங்குட்டுவன் ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்மணி பார்த்தோம், அவ உடம்பு ஆன்மீகத்தால் அப்படியே ஜொலிச்சுது, தீ பிழம்பு மாதிரி இருந்தது, அவ உடம்போட சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னு அவங்க வர்ணிச்சாங்க. சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணினா, இப்படிப்பட்ட கண்ணகியினுடைய பெருமை உலகுக்கு தெரியணும்னு இமயமலையிலிருந்து கல்லு கொண்டு வந்து இந்த வனவாசிகள் மலைவாசிகள் சொன்னாங்க இல்லையா, கண்ணகிக்கு மூக்கு இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், இடுப்பு எப்படி இருக்கும், கன்னம் எப்படி இருக்கும்னு, அவங்க சொன்ன வர்ணனையின்படியே அந்த கண்ணகிக்கு ஒரு சிலை பண்ணினார். அந்த கண்ணகியினுடைய புகழை கேள்விப்பட்ட கஜபாகு என்ற இலங்கை மன்னன் அவன் என்ன பண்ணினா, பல சிற்பிகளோட வந்தான். வந்து இந்த சேரன் செங்குட்டுவன் செய்த இந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை பார்த்து தன்னுடைய சிற்பிகள்கிட்ட சொன்னான், இந்த அம்மா ஒரு தெய்வீக பிறவி, அதனால இவளை நம்ம கொண்டாடணும், அவளுடைய காலில் போட்டிருக்கிற சிலம்பு உள்பட இதே மாதிரி சிலையை நம்ம இலங்கையில செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கையில கதிர்காமத்திலிருந்து மட்டக்களப்பு வழியா யாழ்ப்பாணம் வரை நூற்றுக்கணக்கான கண்ணகி கோவில்கள் இருக்கின்றன. அந்த கண்ணகியை பற்றிய கிராமிய பாடல்கள், கண்ணகியை பற்றி 10 நாள் உற்சவம்,
கண்ணகி கோவில் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் போனேன். அப்புறம் இந்த வரிசையில் ஒரு நாளைக்கு இலங்கையில் கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பேசினேன். அந்த கஜபாகு இந்த பழங்குடி மலையின மக்கள் கண்ணகியை நேரில் பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வர்ணிச்சபடி சேரன் செங்குட்டுவன் சிலை அமைச்சான் இல்லையா, அந்த சிலைப்படியே கண்ணகிக்கு கிழக்கு இலங்கையில சிலை அமைச்சார் அந்த கஜபாகு. அதனால அந்த சிலையை பார்த்தா ஓரளவு கண்ணகி என்ன உயரம், எவ்வளவு குண்டு, கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக, இது முழுக்க முழுக்க சிற்பியோட கற்பனை இல்லை. கண்ணகியை பார்த்தவனை பற்றி கேட்டவனை பற்றி பார்த்தவனை அவன் பண்ணின சிலை. அதனால் 3 தடவை தப்பி ஏதோ கண்ணகிக்கு சிலைன்னு வச்சுருக்காங்க. ஏதாவது கொஞ்சமாவது ஒரிஜினல் கண்ணகியோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும் இல்லையா. அதனாலேயே அந்த கிழக்கு இலங்கையில் பல கண்ணகி கோயிலுக்கு பார்த்தேன், தரிசனம் பண்ணினேன். ஏதோ கண்ணகி இப்படி தான் இருந்திருப்பா என்று ஒரு கண்ணகியை பற்றி நிறைய கிராமிய இலக்கியங்கள் கேரளாவில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அப்புறம் இளங்கோவனுடைய சிலப்பதிகாரம் தமிழுடைய கிளாசிக்கில் ஒன்று என்று சொல்லி அவர் ஒரு சமணராக இருந்தாலும் கண்ணனையும் ராமனையும் காவேரியும் சூரியனையும் அப்படியே போற்றி இருக்கிறார் அந்த இளங்கோவடிகள். அதெல்லாம் தனிக்கதை. மன்னன் கஜபாகு சிற்பிகளுடன் இங்கு உள்ள சிற்பத்தை பார்த்து கண்ணகிக்கு சிற்பங்களை கிழக்கு இலங்கையில் வைத்து கோவில் கட்டினான். அதுக்கு அடுத்தது ஆறான்முளை. இந்த ஆறான்முளையில பார்த்தசாரதி கோவில், வைஷ்ணவர்களுடைய 108 திருப்பதி, ரொம்ப அழகான பார்த்தசாரதி கோவில். பஞ்சபாண்டவர்கள் இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு அந்த இவருக்கான பரீட்சித்து, அந்த பரீட்சித்துக்கு அதாவது அபிமன்யுடைய மகன், அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு பஞ்சபாண்டவர்கள் இனிமேல் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு தெற்கு நோக்கி வந்துட்டாங்க. 5 கோவில் கட்டினாங்க. அதில் அர்ஜுனன் கட்டின கோவில் நிலக்கல் அப்படின்னு ஒரு இடம், இதுக்கு சபரிமலைக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த நிலக்கல் இந்துக்களுக்கு சொந்தமா கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமா அப்படின்னு பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. நிலக்கல் போராட்டம் என்று கேரள வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்துக்கள் அதை கைப்பற்றி கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலக்கல்லில் அர்ஜுனன் தனக்கு சாரதியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு கோவில் கட்டினான். அதை 6 மூங்கில்கள் கொண்ட ஒரு படகு அதில் வச்சு இந்த ஆறான்முளை அப்படிங்கிற இடம், ஆறான்முளைன்னாக்க 6 மூங்கில்களோட இழைக்கப்பட்ட கோவில். அங்கே இந்த ஆறான்முளையில் ஒரு கோவில் கட்டினான். அந்த கோவிலுக்கு நானும் ஐயப்பனும் போனோம். அப்புறம் சுவாமி எல்லாம் நல்ல தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவில் நிர்வாகிகள் சொன்னாங்க, சார் இந்த பார்த்தசாரதி கோவில் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார், நீங்கள் சாப்பிடுங்க சார் அப்படின்னோம். ஏதோ சொல்கிறாங்களே அப்படி சாப்பிட்டா சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வடை பாயசத்தோட நல்ல சாப்பாடு. அன்னைக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம், நல்ல வயர் நிறைய சாப்பாடு. அப்படி நானும் ஐயப்பனும் அந்த கோவிலில் நல்லா சாப்பிட்டோம். அந்த ஆறான்முளையில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, அங்கே இந்த பெல் மெட்டல் இருக்கு பாருங்க, வெண்கலம். அந்த வெண்கலத்தை ஒரு வட்ட வடிவமாக உருவாக்கி அதை பாலிஷ் பண்ணி கண்ணாடி மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஒரு மெட்டல் எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம முகம் தெரியும். நானும் ஐயப்பனும் அந்த ஆறான்முளையில அந்த மெட்டல் பாலிஷ் பண்ற ஒரு கடைக்கே போய் பார்த்தோம், எப்படி அவங்க பண்றாங்கன்னு. அப்படி ரொம்ப லேபர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வெண்கலத்தை தேய்ச்சி ஒரு கண்ணாடி மாதிரி அதில் முகம் தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த தேய்க்கிற வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னாக்கா, இந்திரா காந்தி அம்மா இந்த ஆறான்முளையிலேருந்து கொண்டு வந்த அந்த மெட்டல் மிரர், அந்த பாலிஷ் பண்ணின மெட்டல் மிரரை தான் வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் பரிசாக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்றது. அந்த கோவிலை பற்றின விவரங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்மாழ்வாரால் பாடப்பட்ட அந்த ஒரு பாட்டை சொல்லி இன்றைய உரையை முடிப்போம்.
மலர் அடி போதுகள் என் நஞ்சத்து எப்போதும் இருத்தி வணங்க. திருமாலுடைய மலர் பாதங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளாகிய இன்று நம்முடைய இதயத்துல எப்போதும் நிலைத்து இருக்க வேண்டும். பலர் அடியார் முன்பு அருளிய பாம்பன் உரையும் மலரின் மணி நெடு மாடங்கள் நீடு மதில் திரு ஆரன் விளை உலகம் மலி புகழ்பாட நம்மேல் வினை ஒன்றும் நெல்லா கெடுமே. அப்படிப்பட்ட திருமாலை நம்ம வணங்கினா நம்முடைய வினைகள் எல்லாம் அழியும். அதை நினைச்சு பார்ப்பதற்கும் அத்தகைய அந்த பார்த்த சாரதிய திருக்குறள் அப்பனை பாம்பனை அப்பனை வழங்குவதற்கும் இந்த வைகுண்ட ஏகாதசியை விட ஒரு நல்ல நாள் எப்படி கிடைக்கும்? இந்த நல்ல நாளில அந்த பார்த்து இறைவனுடைய நாமத்திலையும் பகவத்கீதையும் நம்ம சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நாளிலே இந்த ஆறான்முளை பார்த்த சாரதியை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அடுத்த வாரம் இந்த ஆறான்முளை பார்த்த சாரதியை பற்றிய சில கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுவோம்.